கிறிஸ்து உயிர்த்தார். இயேசுவில் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, அனைவருக்கும் உயிர்ப்பு பெருவிழா வாழ்த்துக்களை கூறிக்கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். கடந்த அநேக நாட்களாக தவக்காலத்தினுடைய பெருமுயற்சியினுடைய பலனை இன்றைய நாள் நாம் அனுபவிக்கிறோம். பல தவ முயற்சிகள், பல நோன்புகள், பல தீர்மானங்கள் என்று இந்த நாளுக்காகவே நாம் நம்மை ஆயத்தப்படுத்தி கொண்டிருந்தோம். இந்த நாள் அற்புதமான ஒரு மகிழ்ச்சியின் நாள். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, கல்லறை திறந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தது போல நம்மையும் ஆண்டவர் எல்லாவற்றிலிருந்தும் உயிர்த்தெழச் செய்வார். இப்படிப்பட்டதான அற்புதமான ஒரு மைய சிந்தனையை இன்று நமக்கு வழங்கி இன்றைய மகிழ்ச்சியை இன்னும் பெரிதாக்கும்படி நமக்காக இன்று அற்புதமான ஒரு சிந்தனையை வழங்கி நமக்காக வாழ்த்து சொல்லுகிறார் சுல்தான்பேட் மறைமாவட்ட மேதகு ஆயர் பீட்டர் அபீர் ஆண்டவை அவர்கள். வாருங்கள், அவரது சிந்தனையை கேட்டு அவரது வாழ்த்தை பெற்று இறை ஆசீரோடு வாழ முயற்சிப்போம். ஆண்டவர் இயேசுவினுடைய உயிர்ப்பு பெருநாள் அன்று சகோதர சகோதரிகளே, உங்கள் எல்லாருக்கும் எனது அன்பார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இயேசுவின் உயிர்ப்பு இது உலகத்தில் எந்த சமயத்திலும் இல்லாத ஒரு சிறப்பான ஒரு நிகழ்ச்சி. இது ஏதோ ஒரு புராணம் அல்ல, இது ஒரு வரலாற்று நிகழ்ச்சி. இயேசுவின் உயிர்ப்பு என்று நினைக்கும் பொழுதே எதிலிருந்து உயிர்த்தார் என்று முதலில் நாம் நினைக்க வேண்டும். எதிலிருந்து உயிர்த்தார்? இந்த உலக வாழ்க்கை என்ற அந்த பிடியிலிருந்து உயிர்க்கிறார் என்பது ஒட்டுமல்ல. இந்த உலக வாழ்க்கை பொதுவாக சாத்தானின் மிகப்பெரிய சக்தியான சாவிலிருந்து முடிகிறது என்பது எல்லாருடைய யதார்த்த உண்மை. உலக மக்கள் அனைவரும் பிறந்தால் இறக்க வேண்டும் என்ற ஒரு நியதி உண்டு என்று நாம் எல்லாரும் ஆழமாக நம்புகிறோம், அறிந்திருக்கிறோம். ஆனால் ஒரு மாற்றம். இயேசு கிறிஸ்து அவரும் இறந்தார். ஆனால் இறந்து அழிந்து விடவில்லை, மாறாக உயிர்த்தார், உயிர் பெற்று எழுந்தார். அதுதான் உயிர்த்தார் என்று உயிர் பெற்று எழுந்தார். இதை பற்றி பைபிள் சொல்வது ரெண்டு முக்கியமான சூழல்கள். ஒன்று, இயேசு புதைக்கப்பட்ட இடமான அந்த கல்லறை. மூன்றாம் நாள் மகதலேனே மரியாளும் பேதுருவும் யோவானும் என்ற திருத்தூதர்களும் அந்த கல்லறையை பார்க்க செல்லும் பொழுது அது காலியாக கிடக்கிறது, உடல் இல்லை. எங்கே உடல்? தேடி பாருங்க எல்லாம் பல பேர் பேசிக்கொள்ளும் பொழுது கிடைக்கவில்லை. ஆக வானதூதர் அங்கே அவர்களுக்கு சொல்கிறார், இறந்த இயேசு இப்பொழுது இங்கே இல்லை, உயிர் பெற்று எழுந்து விட்டார், உயிர் பெற்று விட்டார் என்று. இன்னொன்று காரணம், வெறும் காலியான கல்லறை மட்டும் இயேசுவின் உயிர்ப்புக்கு சாட்சி அல்ல. மாறாக அடுத்தது என்ன சொல்வார்கள்? பைபிளில் பார்க்கிறோம், இயேசு காட்சி கொடுக்கிறார். உயிர்த்த ஆண்டவருடைய காட்சி. மகதலேனே மரியாளுக்கு காட்சி கொடுத்தார். காட்சி கொடுத்து அவரை ஒரு சீடராக, தூதுவராக நியமித்து, நீ போய் என் சீடர்களுக்கு சொல்லுங்கள், நான் உயிர்த்து விட்டேன் என்று. அடுத்தது பேதுருவும் யோவானும் அந்திரேயாவும் என்று அந்த 12 சீடர்கள், யூதாஸை தவிர, யூதாஸ் நான்று கொண்டு இறந்து விட்டார். அப்போ 11 பேர் இருக்கிறார்கள் ஒரு இடத்தில். அங்கே காட்சி கொடுக்கிறார். காட்சி என்றால் அவர்கள் இவரை பார்க்க வைத்தார், அதான் அர்த்தம். இவங்களாக பார்த்துக்கல, ஆனால் கிறிஸ்து தன்னுடைய இரக்கத்தால் பார்க்க வைத்தார். 50க்கு மேல் பல பேருக்கு, தோமாவுக்கு காட்சி கொடுத்தார். இதை பற்றி பேசும் பொழுது புனித பவுல் 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 3வது வசனத்தில் சொல்லுவார், இயேசு இறந்தார், உயிர்த்தார். உயிர்த்தார் என்பதற்கு பல பேருக்கு காட்சி கொடுத்தார்.
அப்புறம் ஒரு வார்த்தை சொல்வார், காலந்தப்பி பிறந்த குழந்தையாக இருந்த எனக்கும் காட்சி கொடுத்தார். தமஸ்கு சாலையில் அந்த பவுல் பயணம் செய்யும் பொழுது காட்சி கொடுக்கிறார், சவுலே சவுலே என்று. இவர் பார்த்து, ஆண்டவரே நீர் யார், யார் என்னை இப்படி செய்கிறீர் என்று சொல்லும் பொழுதுதான், நீ துன்புறுத்தும் இயேசு கிறிஸ்து நான் தான் என்று சொல்லி அங்கே காட்சி கொடுக்கிறார். அன்பார்ந்தவர்களே, இது இயேசு உயிர்த்தார் என்பதற்கு சொல்லுகின்ற இரண்டாவது ஒரு காரணமாக பார்த்தாலும், மூன்றாவது முக்கியமானது, அன்று தொடங்கி இன்று வரை ஒரு மிகப்பெரிய இயேசுவின் உயிர் நம்மோடு வாழ்கிறது என்பதற்கு சாட்சி, இயேசு உயிர்த்து விட்டார் என்பதற்கு சாட்சி என்னவென்றால், புனித பேதுருவும் ராயப்பரும் யோவானும் இந்த உயிர்த்த ஆண்டவரை கண்ட பிறகு, காண்பதற்கு முன் ஒரு பூட்டி இருக்கிற அறையில் அச்சத்தோடு, யூதர்களுக்கு அச்சத்தோடு வாழ்ந்த இதே சீடர்கள் அந்த உயிர்த்த ஆண்டவரை கண்ட பிற்பாடு அவர்கள் மிக மிக ஒரு உறுதியான மனப்பான்மையோடு 5000 10,000 பேர் மத்தியில் பேசுகிறார். இவரை பற்றி பேசக்கூடாது என்று சொன்ன அதிகாரியிடம் சொல்கிறார், நாங்கள் கண்டதையும் கேட்டதையும் பேசாமல் இருப்ப முடியுமா, என்ன நேர்ந்தாலும் நாங்கள் சாட்சி சொல்லுவோம் என்று கூறுகிறார். அதே முறையில்தான் நம்முடைய சந்தியாகப்பர், யாக்கோபு சந்தியாகப்பர் இதே சீடர்கள் மத்தியில் முதல் வேத சாட்சியாக தன் உயிரை கையளித்தார். அந்த உயிர் இயேசுவின் உயிர்ப்புக்கு சாட்சி. அது மட்டுமல்ல, பல சீடர்கள் அன்று மட்டுமல்ல இன்றும் தொடர்ந்து இயேசுவுக்காக உயிரை கொடுப்பது என்பது இயேசுவின் உயிர்ப்புக்கு சான்று பகர்கிறார்கள் என்று சொல்ல வேண்டும். ராணி மரியா என்று நம்முடைய இந்தியாவில் நீதிக்காக போராடியவர் கடைசியில் உயிர் போக வேண்டும் என்றால் போக ஸ்டான் சுவாமி. அப்போ இதை பற்றி பேசும்பொழுது அந்த உயிர்த்த ஆண்டவர் யார் என்று பைபிளே சொல்கிறார். திருவெளிப்பாடு 12ஆம் அதிகாரம் 11ஆவது வசனத்தில் வேதகலாபனை என்ற பெரிய ஒரு பிரச்சனை, உயிர் போகின்ற ஒரு நிலை. அப்பொழுது அந்த ஆசிரியர் எழுதுகிறார், இவர்கள் என்றால் அந்த தொடக்க கால கிறிஸ்தவர்கள், இன்றும் இருக்கிற உலகம் முழுவதும் இருக்கிற கிறிஸ்தவர்கள், உறுதியோடு இருக்கிற நம்பிக்கையோடு வாழ்கின்ற கிறிஸ்தவர்கள், அவர்கள் சாத்தானை வென்று கொண்டே இருக்கிறார்கள். எப்படி வெற்றி பெறுகிறார்கள்? ஆட்டுக்குட்டி சிந்திய இரத்தத்தினாலும். அதுதான் சிலுவை மரணம். ஆட்டுக்குட்டி சிந்திய இரத்தத்தினாலும் இந்த மக்களுடைய சாட்சிய வாழ்வால் அவர்கள் சாத்தானை வென்று கொண்டே, சாத்தான் என்றால் தீய சக்திகளை வென்று கொண்டே இருக்கிறார்கள். அவர்கள் இறக்கவும் தயங்கவில்லை, உயிர் கொடுக்கவும் தயங்கவில்லை. அப்படின்னா பாருங்க, ஏதோ எருசலேமில் அவர் உயிர்த்து விட்டார் காலியான கல்லறை, அப்படி அல்ல. மாறாக உலகம் முழுவதும் அந்த கிறிஸ்து இயேசு சக்தியோடு செயல்படுகிறார். எத்தனை கஷ்டங்கள், துன்பங்கள், வேதனைகள் வந்தால் ஆப்பிரிக்காவில் 8 கிறிஸ்தவர்களை மரத்தில் கட்டி எரிக்கிறார்கள். அப்பொழுது அவர்கள் மகிழ்ச்சியோடு இயேசுவுக்காக உயிர் கொடுப்பதில் மகிழ்ச்சி என்றார்கள். கந்தமால் என்ற ஒரிசாவில் நூற்றுக்கணக்கான மக்கள் உயிர் கொடுத்தார்கள். காரணம், கிறிஸ்துவுக்காக உயிர் கொடுக்கிறேன் என்ற எண்ணம். இதுதான் இயேசு இன்றும் உயிர்த்து வாழ்கிறார். நாமும் நம்முடைய வாழ்க்கையில் துன்பங்களை கண்டு அஞ்சாமல் நீதி நேர்மையோடு வாழ்கின்ற அந்த உறுதிப்பாட்டோடு வாழும் பொழுது நம்மில் உயிர்த்த ஆண்டவர் வாழ்கிறார். எப்பொழுதெல்லாம் நாம் நன்மைத்தனத்திற்காக போராடுகிறோமோ அங்கே உயிர்த்த ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். ஆக இப்படிப்பட்ட அந்த கிறிஸ்துவ சாட்சிய வாழ்வில் உயிர்த்த ஆண்டவரை நாம் காண்கிறோம், காண வேண்டும். இத்தகைய ஒரு உயிர்த்த ஆண்டவர் நமக்கு என்றும் சக்தி தரும் ஆண்டவராக வாழ தொடர்ந்து நாம் மன்றாடுவோம், ஜெபிப்போம். எல்லாருக்கும் உயிர்ப்பு பெருநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.